தேவ பரிசுத்தவான்கள் பாடியிருக்கிறார்கள், மண்ணுக்காக நான் யாரை விட மாட்டேன், இயேசுவை விட மாட்டேன், மாணிக்கத்தை விட மாட்டேன். மாணிக்கம் அப்படி என்று சொல்லுகிறது, இயேசுவை நான் மண்ணுக்காக, இந்த உலகத்துக்காக இயேசுவை விடுகிறதற்கு நான் யாரல்ல, தயாரல்ல. ஆனால் இகலோகம் அப்படி என்று சொல்லுகிறது, எப்படி போய்கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால், இந்த இகலோகத்துக்காக நான் இயேசுவை விட்டு விடுகிறதற்கும் நான் யாரா இருப்பேன். ஆமென். எனக்கு எது போதும், இது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம், அப்படி நீங்க சொன்னீங்கன்றல்ல, சொல்லக்கூடிய ஒரு காலம் என்று நான் சொல்லி தருகின்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கொலோசியர் நிருப புத்தகம் 3 எடுத்து படிக்கும்போது பரிசுத்தவான்கள் ஆவியானுடைய உதவியோடு கெஞ்சி கெஞ்சி சபையை பார்த்து எழுதினார்கள். பூமிக்குரியவைகள் அல்ல, கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? மீண்டும் ஆமென், நீங்கள் ஜீவன் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கலாம் ஜீவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இகலோகத்தின் மேல் பின்ன எதற்கு நாட்டம் வைக்கின்றீர்கள்? இதற்கு நேராக எதற்கு உங்கள் ஆவல் பெருகுகின்றது? அப்படி என்று சொல்லிக்கொண்டு சோத்திரம் மனிதனை எச்சரிக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் வேத புத்தகத்தில் படிக்கின்றோம். அல்லேலூயா. ஆகிலும் மனுஷர்களுக்கு இந்த இகலோகத்தில் தற்காலிகமாக ஒரு பெரிய மகிமையோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விருப்பங்கள் ஆமென் சோத்திரம் கேடொன்றும் இல்லை. ஆயினும் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும், சந்தோஷமாய் கவனிக்கணும். நமக்காக பரலோகத்தில் எது இருக்கிறது என்பதை கண்டோன்னா இகலோகம் எல்லாம் நமக்கு வெறும் அற்பமாக, குப்பையாக, ஆமென் சோத்திரம் வெறும் சப்பென்று சவரென்று நமக்கு தோணி போகும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அந்த ஆசை நமக்குள்ள வரணும், அந்த விருப்பம் நமக்குள்ள வரணும், அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும், அந்த ஏக்கம் நமக்குள்ள வரணும். ஆமென் சோத்திரம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் இந்த பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், கொஞ்சம் அந்த பரலோகத்தை ஆமென், நீங்க அந்நியர்களாய் ஆக்கப்பட்டதை குறித்து கவலைப்படாதீங்க, பரதேசிகளாய் மாற்றப்பட்டதை குறித்து கவலைப்படாதீங்க, நீங்க சொந்த வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்ததை குறித்து கவலைப்படாதீங்க, நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்ததற்காக வருத்தப்படாதீங்க, பாரப்படாதீங்க. பரலோகத்தை கொஞ்சம் பாருங்க, அங்கே உங்களுக்காக அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பரலோகத்தை காட்டிக் கொடுக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் நாங்கள் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது, அதைத்தான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம். ஆண்டவருக்காக பாடுபடுகின்ற தெய்வ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகின்ற தெய்வ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் வெறுமையாய் விட மாட்டார். பரலோகத்தில் உங்களுக்காக பலன் காத்திருக்கிறது. இயேசு மரித்தோர்ந்து எழுந்திருக்கிறார். இயேசு மரித்தோர்ந்து எழுந்ததினால் நமக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய நல்ல ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுவதற்கு ஏதுவான நல்ல சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அந்த சுதந்திரத்தை ஆமென் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதை எண்ணி பார்க்கும்போது அந்த 6வது வசனத்தை சொல்லுகிறார், வாசித்து பாருங்கள். இதிலே நீங்கள் அந்த சுதந்திரத்தை நினைக்கும் போது இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் என்ன செய்கிறார்கள்? துக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த பலவிதமான நெருக்கடிகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் தெய்வ மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதை இந்த 1 பேதுரு புத்தகம் அல்லது வேத சரித்திரம் படிக்கும் போது, வேத புத்தகங்களில் அந்த பாடுகளின் ஜீவியத்துக்குள் வந்த அந்த காலகட்டங்களை எல்லாம் படிக்கும் போது ஆமீன், அதை 2 கோணத்திலே, அதாவது ஒன்று மனிதர்கள் ஆமீன் ஆண்டவருடைய மக்களுக்கு விரோதமாக ஆமீன் சக்தி வாய்ந்த ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களினால் தெய்வ மக்கள் அந்த ஆயுதங்களுக்கு இரையாக்கப்பட்டதை ஆமீன் சரித்திரம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இதற்கு மூல காரணமாய் இருந்தது யார் என்று சொன்னால், எழுத்தின்படியாக சாத்தான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு தீய சக்தியை குறித்தும் வேதம் நமக்கு தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகின்றது. அப்போ 2 விதத்திலேயாக்கும் மனுஷனுக்கு இந்த பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், அது ஒன்று சாத்தான் வந்து நேரடியாய் மக்களுக்கு கொடுக்கின்ற தாக்குதல்களும், அதே நேரம் சாத்தான் மனிதர்களை ஆயுதங்களாக உபயோகப்படுத்தி தெய்வ மக்களை தாக்கின தாக்குதல்களை குறித்தெல்லாம் படிக்கின்றோம். அந்த தாக்குதல்கள் மிகவும் கடினமாயிருந்தது. கடினம் அப்படி என்று சொன்னால் ஆமீன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள், அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் வந்தவர்கள் அந்த தீய சக்திகளுடைய தாக்கங்கள் இருந்த காலகட்டத்தில் இவர்கள்
அவர்கள் தலை நிமிர்த்து வெளியே ஆமீன் காட்டிக்கொள்ள கூடாத அளவுக்கு உபத்திரவங்கள் அவர்களை சந்தித்ததனாலேயாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன் சோத்திரம். இப்படி உங்களை குறித்து பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற இந்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் கொஞ்ச காலம் பாடுபடணும். என்ன அப்படி என்று சொன்னால் பலவிதமான சோதனைகள். சொல்லு பாப்பா, என்ன சோதனை? பலவிதமான சோதனை. அதாவது எவரி டேயும், தினமும் 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 பல சோதனை. அதாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் ஆமீன் 9வது வசனத்தில் எல்லாம் படிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலவிதமான சோதனைகளாகிய பாடுகளை குறித்து 1 பேதுரு 5:8 படித்து பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும், விழித்திருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கின்றான்? சுற்றித் திரிகின்றான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. சோத்திரம். இப்ப பாருங்கள், சோத்திரம் அங்கே எழுதும் போது ஆமீன் அழகாக தெளிவாக இவர்களை தைரியப்படுத்தும் வண்ணமாக பாடுகள் ஆமீன் உங்களுக்கு வரும்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது. அது எதனால் வருகின்றது, அது யாரால் வருகின்றது, அதனால நீங்க மன குழம்பி போகக்கூடாது. நீங்க கடைசி வரைக்கும் ஆமீன் அந்த தெளிந்த மனதோடு கூட தெளிந்த புத்தியோடு இருக்கணும். புத்தியற்ற அல்லது ஆமீன் புத்தி தடுமாறக்கூடிய நிலை, தடுமாறக்கூடிய ஐயோ இதனால் வந்தது, இதுக்குள்ள வந்ததுனாலயா, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் வந்ததுனாலயா, இந்த ஆவிக்குரிய வட்டாரத்திற்குள் வந்ததுனாலயா, இதனாலயா இவ்வளவு பாடுகள் என்று நீங்கள் தெளிவற்றவர்களா இராதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து விழித்திருந்து டெய்லி என்ன செய்யுங்க? நல்ல ஜெபம் பண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. அந்த எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தேடிக்கொண்டே இருக்கின்றான். இதை சரித்திர ஆதாரபூர்வமாய் படிக்கும் போதாக்கும் இந்த சாத்தான் அந்தந்த காலகட்டத்தில் யாரையெல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்பது சரித்திரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக ராஜ்யங்களை சார்ந்த மன்னர்கள் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டதும் அதில் பொருந்தும். அப்போ சாத்தானுடைய சக்தி வாய்ந்த ஆயுதமாய் மனிதர்கள் ஆமீன் பாடுபடுத்துகிறவர்களாய் உபயோகப்படுத்தப்பட்டார்கள். அதே போல நேரடியாக சாத்தானும் மனுஷர்களுக்கு தாக்கத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட பாடுகள் உங்கள் சகோதரிடத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே, நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவோ என்று சொல்லியாக்கும். கொஞ்ச காலம் பாடுபடுகிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவார். ஏனென்றால் நமக்காக ஒரு பெரிய மகிமை காத்திருக்கிறது. அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு யாதொரு தயக்கம் காட்டக்கூடாது. அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவோ, அவருக்கு சேவை செய்யவோ, அவர் தந்திருக்கிற கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ளவோ, அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கோ யாதொரு மனமடிவும் காட்டக்கூடாது. ஏனென்றால் பாடுகள் இல்லையே மகிமை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளையை பார்த்து கேட்டேன், ஊழியத்துக்கு வாரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது பயங்கர கஷ்டம். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஊழியம் பயங்கர கஷ்டம். நான் சொன்னேன், கஷ்டப்பட்டால் சோத்திரம் மகிமைக்குள்ள என்ன செய்யலாம்? போய் சேரலாம். அவர்களே சொல்லும். அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதே எதனால தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க? கஷ்டம். ஆமேன் சோத்திரம். கல்யாண வீட்டுக்கு சரியா போக முடியாது, மற்றவர்கள் கூட்டத்தில் சரியா போய் நிற்க முடியாது, அவர்கள் பேசுகிறது போல பேச முடியாது, அவர்கள் நடக்கிறது போல நடக்க முடியாது, அவர்களை போல வாழ முடியாது. எல்லாத்திலையும் என்ன உண்டு? அல்லேலூயா. அப்போ இந்த கஷ்டப்படாதபடிக்காக சிலர் விரும்புங்க. அப்படி அல்ல. நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரு உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொஞ்ச காலம் இல்லையா? அருமையான கர்த்தருடைய தாசரிங்க பாடினார் இல்லையா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. சமயம் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் நல்ல மனதை உருக்குகிற பாடல்கள் இல்லையா? கஷ்டப்பாடு சகிப்பதனால் இன்னல் துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யும்? மாறும். எப்போ? இயேசுவை நம்ம என்ன செய்யும் போது? பார்க்கும் போது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள், ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள் வந்தவர்களால் ஏன் இன்றைக்கு சரியாய் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு
தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற மகிமைகளையும் ஆசீர்வாதங்களை எல்லாம் ஏன் இழக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பாடுகள் மத்தியில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாததினாலும், இந்த பாடுகள் மத்தியில் அல்லது தெய்வத்துக்கு பிரியமாய் தெய்வம் எப்படி வாழ வைத்திருக்கிறார் அந்த வாழ்க்கை வாழாதபடினால் அநேகர் பின்வாங்கி நிலை தடுமாறி அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு பதிலாக, நித்திய மகிமைக்கு போவதற்கு பதிலாக நித்திய அழிவாகிய தண்டனைக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதாவது சோத்திர தெசலோனிக்கே புத்தகம் 2 தெசலோனிக்கே அதனுடைய 1வது அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் 2 தெசலோனிக்கே புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படிங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. வீட்டுல போய் படிச்சா போதும். அடுத்து ஒரு வசனத்தை கூட படிங்க. அதனுடைய 9 இருந்து படிக்கும் போது, அந்நாளிலே நம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். பாத்தீங்களா? ஒன்று, நித்திய இளைப்பாறுதல்களை அவர்களுக்கு பிரதிபலனாகவும், 2 நித்திய அழிவாகிய தண்டனை ஆகிய 2 இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது யாருக்கு பொருந்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினவர்கள், உபத்திரவத்தை சகித்தவர்கள், உபத்திரவப்படுத்தினவர்களும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்னது காத்திருக்கிறதாம்? நித்திய அழிவாகிய தண்டனை. எல்லாரும் சொல்லு பாப்பா, எது காத்திருக்கிறது? நித்திய. ஏன் இந்த வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி 4 பேர் கேட்கக்கூடிய விதத்திலையும், அல்லது யாராகலும் ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணும் போது இதை பார்க்கக்கூடிய வசதிகள் எல்லாம் ஏன் இந்த அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் செய்திருக்கிறார்? அப்படி என்றால், ஆண்டவரை அறியாமலோ, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமலோ, அல்லது தெய்வ ஜனத்தை தூஷித்தோ, பரியாசம் பண்ணியோ, நிந்தித்தோ, அவமானப்படுத்தியோ வாழ்ந்தால் அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறதாம்? நித்திய அழிவாகிய. சபையே, அன்பு கர்த்தருடைய மக்களே, தேசமே கவனிக்கணும். யாரையாக நம்ம உதாசீனப்படுத்துகிறதோ, உபத்திரவப்படுத்துகிறதோ, நிந்திக்கிறதோ, அவமானப்படுத்துகிறதோ, அல்லது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாததோ, அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகின்ற வாழ்க்கையினுடைய முடிவு என்ன தெரியுமா? நித்திய அழிவாகிய தண்டனை. மறக்க கூடாது. இந்த வார்த்தையெல்லாம் 24 மணிக்கூறும் நமக்குள்ள மணிமணியாய் ஓசை போல ஒலித்து கொண்டே இருக்கணும். என்னதுண்டு? நித்திய அழிவாகிய தண்டனை. முடிவில்லை, முடிவொன்னும் இல்லை. அதாவது நிஜமாய் மனிதன் இதை எப்ப அனுபவிப்பான் அப்படி என்று சொன்னா, எப்ப அவனுக்கு இப்ப நாங்க பிரசங்கம் பண்றதுனால ஒண்ணும் உங்களுக்கு ஒண்ணும் அவ்வளவு கௌரவமா இது ஒண்ணும் பிடிக்கிட்டாது. இப்போ உங்க மைண்ட் ஒருவேளை தோசை சுடணும், ஆடு கட்டுனா, மாடுக்கு தண்ணி வச்சனா, வீட்டுல கதவு பூட்டணும்னா, கோழி கதவு பூட்டணும்னா, இதெல்லாம் தான் இருக்கும். இதெல்லாம் நிஜமா இந்த பிரசங்கம் உங்களுக்கு உணர்வு வரும்போது, எப்ப அந்த நேரம் சொன்னா இங்க கண்ணை மூடும் போதாக்கும் அதனுடைய உணர்வுகள் வருகின்றது. அதாக்கும் வேதம் மனிதர்களை கொண்டு கற்றுத் தந்திருக்கிறது. இப்போ ஒண்ணு இது கொண்டு ஒரு விலையும் இல்லை. அவ்வளவு பயபக்தி கேடு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சோத்திர அல்லேலூயா. எப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம், மணிமணியா ஒலித்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் போக வேண்டிய இடம், இறங்க வேண்டிய ஸ்டாப்ல சரியா இறங்காம, அதுக்கு முன்னாடி இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துன்னா அதுக்கு பேராக்கும் நித்திய அழிவாகிய தண்டனை. அல்லேலூயா. எட்டர்னல் அப்படின்னு சொல்லப்பட்ட நித்தியம், முடிவில்லாத, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் முடிவில்லாத தண்டனை. அதுக்கென்று சொல்லி இனி ஒரு முடிவும் இல்லை. அதே நேரம் பாருங்கள், அந்த நித்திய மகிமையில் இருந்தவர்கள் நீங்கள் ஆவதற்கு பதிலாக உபத்திரவப்பட்ட உங்களுக்கோ
இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கோ, தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டின உங்களுக்கோ, பாடுகளை சகித்த உங்களுக்கோ நித்திய இளைப்பாறுதலை பிரதிபலனாக வைத்திருக்கிறாரா? நித்திய இளைப்பாறுதல், பசி இல்லாத, பட்டினி இல்லாத, கண்ணீர் இல்லாத, நிந்தை இல்லாத, அவமானம் இல்லாத, வெயில் இல்லாத, வியாதி இல்லாத, அவ்வளவு ஆச்சரியமான மேன்மையான இடத்தை நமக்கு பிரதிபலனாக தரத்தான் சொந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த நஷ்டங்கள் வந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஒரு நாள் முன்வைத்த காலை என்ன செய்யக்கூடாது? பின்வைக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப எப்படியாகிலும் இவர்களுக்கு ஆமென் தேவன் வைத்திருக்கிற இந்த சுதந்திரத்தை, இந்த மகிமையை, இந்த மகத்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்திருக்கிறது. சொந்த நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் நீங்க இன்னும் ஆமீன் சோத்திரம் கௌரவமா சிந்திக்கணும்னா, எபிரேயர் நிருப புஸ்தகத்துல கொஞ்சம் வந்து பாருங்க. எபிரேயர் நிருப புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தில் நீங்க படிப்பீங்கன்னா ஆமீன் சோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருப புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 32 இருந்து படிங்க. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் இந்த ஒரு வார்த்தையை கவனிக்கணும். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை என்ன செய்து விடாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். உண்மையிலே இந்த வெளிப்பாடெல்லாம் உண்டாயிருந்தா நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு வேண்டி நம்ம என்ன செய்ய போக மாட்டோம், சண்டை போடக்கு போயிருக்க மாட்டோம் இல்லையா? 2 இன்ச்சு தானே அவன் கேட்டான். 2 இன்ச்சு வெளியே விட்டு கட்டுப்பான்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன் 2 இன்ச்சு இல்ல 2 மில்லிமீட்டர் கூட நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா நமக்கு யாதொரு நம்பிக்கையும் இல்லை. பரலோகத்தில் என்ன இல்லை, நமக்கு அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று நமக்கு வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பரலோகத்தில் அதிக நிலையும் மேன்மையுமான சுதந்திரம் இல்லையா? அதிக மேன்மையும் நிலை அப்படி என்று சொன்னால் ஒரு நாளும் அழியாத பெருமனன்றான வீடு எனக்கு அங்க இருக்குன்னு சொன்னதுனால இவங்க சொன்னாங்களா, வீடு வேணும், எங்க வரணும், எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் சொல்லு, டைமுக்கு வந்து என்ன செய்தாரே, சைன் பண்ணி தாரே, எல்லாத்தையும் நீ என்ன செய்துக, எடுத்துட்டு போ. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் இன்றைக்கு உண்டா? அதாக நான் சொன்னேன், இன்றைக்கு ஆத்மீகம் நேரே தலைகீழா. பாஸ்டர் சொன்ன வாக்கு தலைகீழா. ஆத்மீக நேர தலைகீழா. ஒரு காலகட்டத்தில் இயேசுவுக்காக எல்லாத்தையும் என்ன செய்தோம், விட்டோம். இன்றைக்கு இயேசுவுக்காக எல்லாம் விடமாட்டேன், நீ எங்க வேணாலும் நான் வந்து நிக்க நான் தயார். ஆமென். 1 மில்லிமீட்டர் கூட நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. தவறை எல்லாம் நான் சொல்றது தவறை உணர்த்துவதற்காய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த வேத புத்தகத்தை சுமக்கிற நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் வேணும். விசுவாசிகள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். அன்றைக்கு அவர்கள் சோத்திர நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு யாரானார்களாம், பங்காளிகளானார்கள். நிந்திக்கப்பட்டவனுக்கு அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, பரியாசம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, வேடிக்கை ஆக்கப்பட்டவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அடிக்கப்பட்டவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அந்த உபத்திரவப்படுகின்ற கூட்டத்தோடு தாங்களும் சேர்ந்து கொண்டார்கள். அந்த அந்நியர்களும் பரதேசிகளும் என்று சொல்லப்பட்ட கூட்டத்தோடு இந்த கூட்டங்கள் கூட கூட சேர்ந்து கொண்டிருந்தது. ஆமென். இன்னைக்கு ஐயோ இவங்களுக்கு ஒன்றும் ஆசீர்வாதமே இல்லை, நம்ம இந்த கூட்டத்தை விட்டு வெளியில வந்துருவோம், இப்படி ஆத்மீகம் அப்படி என்று சொல்றது இன்னைக்கு ஆமென் மக்கள் சரியா புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு காலத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எல்லாம் இயேசுவுக்காக சகலத்தையும் விற்றார்கள். ஆமென். சோத்திரம். இந்த காலத்தில் இயேசுவுக்காக சகலத்தையும் ஆமென் சோத்திரம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம்.
எந்த அநியாயமானாலும் எந்த அசுத்தமானாலும் எனக்கெல்லாம் தேவைதான், இதெல்லாம் சொந்தம் தான், இதை நான் விட்டு விடவே மாட்டேன், இப்படி என்று வாழக்கூடிய ஒரு கொடூரமான உலகத்தை நாம் இந்த காலத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்ல தேவ மக்களே, அதல்ல வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், சோத்திரம், பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்றறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமா என்ன செய்தீர்களே? கொள்ளையிட கொடுத்தீர்களே. என்ன நீ எடுத்துட்டு போ. ஆமீன், சோத்திரம், அல்லேலூயா. கூப்பிட்டு காருக்கு சாவியை கொடுத்து விடுறது. என்ன கார் சாவி எடுத்துட்டு போ, எனக்கு இந்த காரு. பைக்கு சாவியை எடுத்து கொடுத்து விடுறது, பீரோக்கு சாவியை கையில கொடுக்கிறது. ஏடிஎம் கார்டு இந்த காலத்துல சொல்லணும்னா என்ன பேங்க் அக்கௌண்ட் என்ன வச்சுக்க, ஏடிஎம் கார்டு வச்சுக்க, உன தேவைக்கு நீ எடுத்துட்டு போடே. அவைய கேட்கணும் திருப்பி, ஏன் இப்படி வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு பரலோகத்துல வீடு இருக்கிறது, எனக்கு பரலோகத்துல மேன்மை இருக்கிறது, எனக்கு பரலோகத்துல நிலையான சுதந்திரம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு உண்டாகிறது? எத்தனை பேர் அப்படியெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க இந்த காலத்துல? எத்தனை பேர் அப்படியெல்லாம் இயேசுவுக்கு வைராக்கியமாய் வாழுகிறீங்க? பரலோகத்தை பார்த்து வாழுகிற கூட்டம் நம்ம கூட்டமாய் மாறணும். ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி இந்த ராத்திரி வேளையில கைகளை தட்டி அபிஷேகத்தோடு தேவனை துதித்து அப்படிப்பட்டதான ஒரு தெளிவான பார்வை, அப்படிப்பட்ட தெளிவான இதயம், அப்படிப்பட்ட தெளிவான ஆவிக்குரிய அனுபவம், அப்படிப்பட்ட தெளிவான கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வரட்டுமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதோ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வராதவன் அவன் கண்டிப்பா எனக்கு சீசனாய் முடியாது. பின்ன நம்ம எல்லாம் இனி எந்த கேட்டகரியில நின்று எப்படி பரலோகத்தை பிடிக்க போறோம் உள்ளதெல்லாம் இனி எக்கால சத்தம் கேட்கும் போதுதான் தெரியும். ஐயோன்னு கத்துறோமா, சந்தோஷமா, ஆமீன், பிரதிபலனை வாங்க போறோமான்னு உள்ளது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இப்படி அவர்கள் கடுமையான பாடுகளிலும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் உபத்திரவங்களிலும் சொந்த வீட்டை விட்டு சொந்த நாட்டை விட்டு சிதறடிக்கப்பட்டு அங்க போகும்போது தைரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதீசிகளே, உங்களுக்கு நாங்கள் எழுதுகிறோம், நீங்கள் சங்கடப்படக்கூடாது, நீங்கள் மனம் பதறி போகக்கூடாது, நீங்கள் தைரிய குறைவுக்குள் அதைரியப்பட்டு போகக்கூடாது, திடனற்று போகக்கூடாது. எங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு மேலொரு சுதந்திரம் உண்டு, ஆமீன், மேலொரு வீடு உண்டு, மேல ஒருவர் இருக்கிறார், அவர் சீக்கிரமாய் வந்து உங்களை சேர்ப்பார், சொந்த நாட்டில் உங்களை சேர்ப்பார். அதனால் நீங்கள் எங்க வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்யுங்கள்? வாழுங்கள், அப்படி என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவருக்குள் வந்திருக்கின்ற நாம், எத்தனை பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நிந்தைகளோ அவமானங்களோ பரியாசங்களோ எது வந்தாலும் எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும்? ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும்? எடுக்கிற வசனத்திலிருந்து தானே இந்த ரெண்டு பகுதிகளையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சோத்திரம், ஒன்றாவதாக அந்த 1ஆம் அதிகாரத்தில் தானே நீங்கள் படிக்கும் போது சோத்திரம், ஆமீன், சோத்திரம், அதனுடைய ஆமீன் 14வது வசனத்தை படிங்க. நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிகிற பிள்ளைகளா இருந்து போதும். அப்போ ஆமீன், இவர்கள் ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்பதாக எப்படி நடந்தார்கள் என்று கேட்டால், எப்படி நடந்தார்களாம்? இச்சைகளின்படி. எப்படி நடந்தார்களாம்? அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி. தயவு செய்து இனி என்ன செய்யாதீங்க? ஐயோ, கஷ்டங்கள் வந்து விட்டதே, நெருக்கடிகள் வந்து விட்டதே, உபத்திரவங்கள் வந்து விட்டதே, இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து விட்டதே என்று சொல்லிக்கொண்டு ஏற்கனவே முன் வாழ்ந்தது போல தயவு செய்து இனி என்ன செய்யாதீங்க. அப்ப எப்படி நடவாமல் என்று கேட்டால், இனி தயவு செய்து இச்சைகளின்படி என்ன செய்யக்கூடாது? நடவாமல் தயவு செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். அப்ப எப்படி ஒரு விசுவாசி வாழக்கூடாது என்று கேட்டால், கண்ணுல கண்டதும் இதயத்தில் தோணுகிறதும் எல்லாத்தையும் அனுபவித்து வாழாதபடிக்கு தெய்வத்துக்கு பிரியமானது அல்லது தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதாகும் 1வது ஆலோசனை அவர் சொல்லித் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள்
ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக கொண்டிருந்த இந்த மனசு விரும்புகின்ற, மாம்சம் விரும்புகின்ற, கண்கள் விரும்புகின்ற இந்த உலக பிரகாரமான காரியங்களை எதை பார்த்தோமோ பார்த்த உடனே அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இச்சை. என்னது இச்சை? சொல்லுங்க பாப்பா, என்னது இச்சை? ஆசை, வேற ஒண்ணும் இல்ல, ஆசை. இன்னைக்கு அதுதானே எல்லாருக்குமே. எல்லாரையும் போட்டு ஒரு கண்ணிக்குள் போட்டு லாக் பண்ணி போட்டிருக்கின்ற ஒரு மகா பெரிய தீய சக்தியாக என்னது? யாரும் இதுக்கு பார்த்தா இப்ப விதிவிலக்கு இல்லாதது போல தோணுது. இச்சையினால் பிடிக்கப்படுகிறார்கள். அதாவது ஆசை. சாந்தமாய் யாராகிலும் போய் தெய்வத்துக்கு பாதத்தில் விழுந்து முழங்கால நின்று, தெய்வமே இது எனக்கு ஆமீன் சோத்திர நீர் அனுமதித்ததா அனுமதியாததா, இது என்னுடைய மாம்சத்தினுடைய விருப்பமா இல்ல தேவ சுத்தமா என்று கேட்கிற கூட்டம் என்ன செய்து குறைந்து வருகிறது. இல்லை என்று சொல்ல முடியாது, குறைவு என்று சொல்லுவோம். இருக்கும் இல்லையா? தெய்வத்துக்கு பிரியமான தெய்வ மக்கள் எல்லாம் உண்டு. சோத்திரம். 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல படித்து பாருங்க. இந்த 1 பேதுருடைய புத்தகம் 4:2 படிக்கும்போது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் என்னை மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், அந்த ஆசையின்படி இச்சையின்படி பிழைக்காமல், தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக, சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்தை விட்டு என்ன செய்யணுமா? ஓய்ந்திருப்பான். அப்ப இவங்க நாடு விட்டு, வீடு விட்டு, கூடு விட்டு, ஊரு விட்டு, சொத்து விட்டு, சுகம் விட்டு, எல்லாவற்றையும் விட்டு கொண்டு இப்படி இவர்கள் ஒன்றுமில்லாம இப்படி இறங்கி நடந்து போகும்போது ஏதாவது ஒன்று இவர்களுடைய கண்ணுக்கு தென்பட்டு ஒருவேளை அதை மோகித்து இவர்கள் இப்போ ஆசித்து வந்ததான அந்த பரலோகத்தில் அதிக நிலையும் மேன்மையும் உள்ளதுமான இந்த சுதந்திரத்தை விட்டு விலகாதபடிக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்கின்ற நல்ல நோக்கத்தோடாக்கு இதை எழுதுகிறது. அதனாலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் மாம்சத்துல பாடுண்டு சபையே, தெய்வ மக்களே, அன்புக்குரியவர்களே, அது அது இயேசு நிமித்தமாய், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் வந்த பாடு. அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிற ஒரு அந்த சட்டத்துக்குள் அல்லது அந்த ஃப்ரேமுக்குள்ள நம்ம வந்ததனால் அதை தாண்டி எனக்கு வேறொரு காரியம் செய்வதற்கு அனுமதி இல்லாதபடினால் நான் இப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தினால் வந்த ஒரு பாடுகள் மாத்திரமே. ஆனால் அந்த பாடுகளை நீங்கள் மாம்சத்துக்கேற்ற சிந்தைகளை கொண்டு வந்து மாம்சத்தில் பாடுபடுகிறேன் என்று நினைத்து அந்த மாம்சத்தின் பாடுகளை மனிதனுடைய ஆசைக்கு தக்க வண்ணமாய் தயவு செய்து அப்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவத்தை விட்டு என்ன செய்யணுமாம்? ஓயணுமாம். அப்ப பாவத்தை விட்டு வெளியில வந்தவர்கள், நல்ல வாழ்க்கை வாழ வந்தவர்கள் மீண்டும் போய் பாவத்துக்கு ஆமீன் டியூட்டி செய்வதற்கு, பாவத்துக்கு வேலை செய்வதற்கு ஆமீன் கட்டாயமான சூழ்நிலை மனிதனை என்ன செய்து விடுகிற இந்த உலகத்தில் சந்திக்கின்றது. அந்த சந்திப்பு எதனால் உருவாகின்றது என்று கேட்டால், அதாக்கும் எதுக்கும் கட்டுப்படாத 2 கண்கள். எதுக்கும் சொல்லுங்களே, எதுக்கும் கட்டுப்படாது. எதுக்கும் கட்டுப்படாதுன்னு சொன்னா நான் இப்படி சும்மா சொல்லுவேன். பீரோ அப்படின்னு சொல்லுகிற சாதனத்துக்குள்ளால இனி ஒரு கர்ச்சிப்பு துண்டு கூட உள்ள வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அது என் பாசையில் சொல்லுவேன், வெண்டிலேட்டர்ல கிடக்கிற ஒரு பருவம் பீரோ. ஆனாலும் அங்க தொங்கிட்டு நிக்கிறது. நமக்கு கண்ணுக்கு என்ன இல்லை இன்னும்? இந்த இதுக்கு ஆசை ஓயவே இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும். இங்க கொஞ்சம் வீட்டுல பெட்ரூம் பீரோ நினைச்சு பார்த்தோன்னா அது நம்மள்ட்ட 2 கை கூப்பி சொல்லும், தயவு செய்து இனி ஒன்ன கொண்டு வந்து எனக்குள்ள வைக்க கூடாது, எனக்குள்ள இனிமே நீ வைக்கிறதுக்கு எனக்கு இடமே. இருந்தாலும் ஒரு சாப்பிடணும் சாதனம் வாங்கிட்டு தான் ஒரு அல்லேலூயா ஆமென். இல்ல உங்களுக்கு புரியல போல. ஆமென். என்ன மனுஷனுக்கு இன்னும் என்ன தீரல? ஆசை, இச்சை தீரல. சரி, இருக்கிறதை எடுத்து யாரெങ്കിലും பாவப்பட்டவங்களுக்கு கொடுங்கான்னு சொன்னாலும் அதுக்கு முடியாது. இது லாஸ்ட்ல வாரி வச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா, 4 பேருக்கு தோளை ஏறும்போது நமக்கு தெரியாத வந்து வீட்டுக்கு வெளியில வாரிட்டு சுடணும். அதுக்கு வேண்டி நம்ம படுகிற பிரயாசம், சந்தோஷம் ஒண்ணும் வரல.
ஹல்லேலூயா. இது போல எல்லாமே அப்படித்தான். இந்த ஒரு வஸ்திரத்தை காரியத்தை மட்டுமல்ல சொல்லு, ஆகாரத்திலையும் கட்டுப்பாடு. சயின்ஸ் என்ன சொல்லி தருகிறது? அதிகம் மனுஷனுக்கு இந்த நாட்கள்ல வியாதி வந்தது எதனால் அப்படின்னு சொன்னால், மனுஷனுக்கு ஒரு ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாததுனால. ஒரு 3 இட்லி போல சாம்பார் மதியன்னு சொல்றதுக்கு முடியாம அதுக்கு மேல மீண்டும் 2 எண்ணம், அதுக்கு மேல மீண்டும் 2 எண்ணம், இப்படி ஏற்றி ராத்திரி பின்னீடு மூச்சு விட வழி இல்லாத அண்ணு ராத்திரி பின்ன வண்டி பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா உள்ள இருக்க சாதனத்துக்கு தேனிக்கண்டாமா? வயிற்றை பற்றியில நீங்க படிச்சு பாருங்க. சோத்திரம், ஒரு சின்ன ஒரு இந்த மிக்சி போல ஒரு சாதனமாகும் இறப்பை, அதனுடைய மூவ்மெண்ட் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க இப்படி ஆகும். இதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது காலையில 9 மணிக்கு சாப்பிட்டு அடுத்து 1 மணி வரைக்கும் அந்த 9 மணிக்கு போன சாதனத்தை இது என்ன செய்யும்? பைய இப்படி அசை போட்டுட்டே இருக்கும். அது 4 மணிக்கூர் ஆக்கும். அதாக்கும் மனுஷனுக்கு இந்த அந்த காலையில் 9 மணி சாப்பாடு, 1 மணி சாப்பாடு, 4 மணிக்கூர் தாண்டி அடுத்து 4 மணிக்கூர் தாண்டி 5 மணிக்கு ஒரு சாய, அடுத்து 4 மணிக்கூர் தாண்டி ராத்திரி 9 மணிக்கு ஒரு சாப்பாடுன்னு மனுஷன் பழகுனது என்னன்னா இந்த சரீரத்தினுடைய சிஸ்டமேட்டிக் அப்படி. ஆனா இந்த இதுக்கடையில உள்ள சப்பும் சவரம் எல்லாம் என்ன செய்யும்? போகும்போது இந்த மிஷின் என்ன செய்யும்? ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆனா பின்ன மூச்சு விட வேண்டாமா? சரி போட்டு ஒரு அலையிலே சொல்லுவோம். நான் சொல்ல வந்ததெல்லாம் ஆசையை என்ன செய்யணும்? சித்தமாய் மாற்றணும். ஆசையை என்ன செய்யணும்? சித்தமாக்கணும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஆசை என்னதாகணும்? சித்தமாகணும், தேவ சித்தமாகணும். அதாவது ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் இருக்கிறது, எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசையை 2 முழங்காலை கொண்டு போய் தேவ சமூகத்தில் சமர்ப்பித்து, ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் இருக்கிறது, எனக்கு ஒரு பைக் தேவைப்படுதுப்பா, உமக்கு சித்தமானால் இது எனக்கு, அவ்வளவுதான். நான் சொல்ல வருகிற விஷயம் அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆசை என்ன ஆகணும்? சித்தமாகணும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆசை மனுஷனுடைய இச்சையாய் மாறி, அதாவது இந்த இஸ்ரவேல் வீட்டார் இருக்கிறார்கள் இல்லையா, இஸ்ரவேல் சபை நமக்கு தெரியும் தானே, இஸ்ரவேல் வீடு, இஸ்ரவேல் சபை. இந்த இஸ்ரவேல் சபை அப்படின்னு சொல்றவங்களை நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா தெரியாதவங்களுக்கு தெரிவதற்கு ஒரு சின்ன நாலேஜ் 1 கொரிந்தியர் 10 இருக்கும். அங்க போய் நீங்க படிச்சா போதும். இப்ப படிக்கண்டா, நீங்க மனசுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க கவனிச்சா போதும். அதாவது இவங்க ஒரு டெக்டைல்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. டெக்டைல்ஸ்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க பாப்பா, என்னன்னு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன இல்லை? வஸ்திரத்துக்கு குறைவில்லை. குறைவில்லைன்னா அந்த மிராக்கிள் அதை இன்னை வரைக்கும் யாராலும் கிரகிக்க முடியாது. அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன குழந்தையா இறங்கி புறப்பட்டு எகிப்திலிருந்து போட்டுக்கொண்டு வந்த வஸ்திரம், அவங்களுக்கு வேற வஸ்திரமே இல்லை. அந்த 40 வருஷ காலத்தில் அந்த வஸ்திரம் பழமையாகி போகவே இந்த உடம்பு வளர்ந்த போது அதுவும் என்ன செய்திருக்கிறது? வளர்ந்திருக்கிறது. இதைத்தான் என்னால சொல்ல முடியுது. வேற இன்னும் தியாலஜி உண்டான்னு எனக்கு தெரியல. அடுத்து பாதரட்சை என்ன செய்யவில்லை? அப்ப இவங்களுக்கு லூனார்னா என்னன்னு தெரியாது, விகேசினா என்னன்னு தெரியாது, பேட்டானா என்னன்னு தெரியாது, ஒரு டாயும் தெரியாது. ஏன்னா எகிப்திலிருந்து போட்ட பாதரட்சை இதுவரைக்கும் தேவையில்ல. அப்படி வசனம் சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அவர்களுடைய பாதரட்சை என்ன செய்து போகவில்லை? பழமையாகி போகல, பழசாகி போகல. அதுக்கெல்லாம் சாட்சிகள் இருக்கிறது. இந்த ராகாபினுடைய வீட்டில எல்லாம் ஏறும்போது இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னா, இந்த வஸ்திரத்தையும் இந்த செருப்புகளையும் இவர்களுடைய ஆகாரத்தை எல்லாம் வச்சாங்க. இன்னாராக்கும் இவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சது. அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசம் உண்டா இருந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுபோல இவர்களுக்கு சிஓன்னா என்னன்னு தெரியாது, சம்பான்னா என்னன்னு தெரியாது, பொன்னின்னா என்னன்னு தெரியாது, பாசுமதின்னா என்னன்னு தெரியாது, இந்திய கேட்டுன்னு சொன்னா என்னன்னு ஒரு கேட்டும் தெரியாது. என்ன நேரம் விழுந்தா இவங்களுக்கு என்ன உண்டு? ஆகாரம் உண்டு. அது எங்க கிடக்கும்? கதவு திறந்தாச்சுன்னு சொன்னா எங்க இருந்து சாப்பாடு பறக்கலாம்? வீட்டுக்கு முன்னால் இருந்து பறக்கலாம். சோத்தர் அல்லேலூயா. நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்ல ஆசீர்வாதம் இன்னும் வந்து சேரணுமான்னு. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பின்ன காய திருமேனி என்னன்னு தெரியாது, மேனின் என்னன்னு தெரியாது, அந்த திருமேனி என்னன்னு தெரியாது, கிம்ஸ் நிம்ஸ் சாரதாஸ் ஒரு ஆசையும் தெரியாது. சோத்திரம். ஏன்னா இவங்களுக்கு கால்கள் வீங்கவும் இல்லை.
வசனம் சொல்லுகிறது அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆதி சபையே அப்படித்தான். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அப்படியாக யாக்கோபு எழுதும்போது அவ்வளவுக்காக தெய்வத்தினுடைய பிளஸிங் அவங்க சுமந்தது இல்லையா? உங்களில் யாராகலும் ஒருவனாகலும் வியாதிப்பட்டா நீங்க 108க்கு போன் பண்ணணும். இல்ல யாருக்கு விളിக்கணும்? உடனே பாஸ்டருக்கு போன் பண்ணணும். மூப்பர்களை வரவழைப்பானாக. போதும் போதும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பத்தியலா சபையின் மூப்பர்களை வரவழை. அப்படின்னா ஒருவன் கூட அங்க வியாதிப்படக்கூடும் சான்ஸ் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம். அதவா ஒருத்தன் வியாதிப்பட்டா திருப்போல எண்ணெய் எடுத்து அவனுக்கு தலையில ஊத்தி அவனுக்காக என்ன செய்தா போதும், நீங்க ஜெபம் பண்ணா போதும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை அப்படின்னு அந்த அளவுக்கு விசுவாசம் ஒண்ணு மனசிலாகல உங்களுக்கு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. அப்ப அவர்களுடைய கால்கள் வீங்கல்ல. பின்ன ஆமென். இவங்க வீகாடு ஏசி தேட வேண்டியதில்லை, பேனாசோனிக் ஏசி கம்பெனி வாங்க வேண்டியதில்லை, சாம்சங் கம்பெனி வாங்க வேண்டியதில்லை, வால்டாஸ் ஏசி வாங்க வேண்டியதில்லை, யாதொரு ஏசி வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா இவர்களுக்கு என்ன உண்டா இருந்தது? மேகஸ்தம்பம் பகலில், மேகஸ்தம்பம் இரவில், அக்னி ஸ்தம்பம். அதாவது ஏர் கூலர், ஏர் கண்டிஷனல் சிஸ்டத்துக்குள்ளே இவங்களை நடத்திட்டு வந்தது. இவங்களுக்கு உடம்புல இருந்து ஒரு சொட்டு என்ன இல்ல, வேர்வை வரல. அவ்வளவுக்கு சிஸ்டம். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். ஓ தினமும் நம்மை போஷிப்பதால் சோத்தரிப்பேனா, தினமும் நம்மை போஷிப்பதால் சோத்தரிப்பேனோ. நாளை தினம் உடைக்க என் சிந்தைகளை, நாளை தினம் உடைக்க என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினால் சோத்தரிப்பேனா, கவலையற்றதாக்கினால் சோத்தரிப்பேனே. சோத்தரிப்போம் சோத்தரிப்போம் இயேசு தேவனே, சோத்தரிப்போம் சோத்தரிப்போம் இயேசு தேவனே. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேனே, எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேனே. அல்லேலூயா. அப்ப இவர்களுக்கு யாதொரு டென்ஷனும் இல்லை. டென்ஷன் இல்லாம இருக்கும் போதாக்கும் இவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இறைச்சி தின்னணும். பாத்தீங்களா? நல்ல தேனிலிட்ட பணியாரம் போல ருசியுள்ள சாப்பாடு. அது அப்பங்களா சுடுகிறார்கள், பணியாரங்களா சுடுகிறார்கள். சும்மா பறக்கி சாப்பிடலாம். வானத்தின் மன்னா, வானத்தின் அப்பம், அவ்வளவுக்கு நல்ல சாப்பாடு. உடம்பு வேர்க்கல்ல, நல்ல வஸ்திரத்துக்கு குறவில்லை, செருப்புக்கு குறவில்லை. ஆமீன். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, யாதொரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்களுக்கு ஒரு இச்சை, ஒரு ஆசை. என்னன்னா எகிப்தில் நாங்க வெள்ளரிக்காயும் கொம்மட்டிக்காய்களும், அது மட்டுமல்ல இறைச்சி பானை கண்டையில் கிடந்து வளர்ந்தோம்னு. அல்லேலூயா. இவைய ஒரு வாய் இறைச்சி தின்னுமான் உள்ளது எங்களுக்கு தெரியாது. ஆக இவங்களுக்கு இறைச்சி கொடுக்க சொன்னதே ஆண்டவர் தான் எகிப்தில், இல்லையா? ஆக புறப்படுகிற நேரத்தில் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடித்து எல்லாரும் என்ன செய்யணும்? அல்லாதபடிக்கு அடிமைகளுக்கு சுதந்திரமாட்டங்க இறைச்சி சாப்பிட்டார்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ இவர்களுக்கு தேவையற்ற ஒரு என்ன வந்தது? ஆசை. அதை இச்சை என்றே எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை நாமும் என்ன செய்யக்கூடாது? இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு சிஸ்டாந்தங்களோ இருக்கிறது. பாத்தீங்களா? அவர்கள் இச்சித்தது போல இஸ்ரவேல் வீட்டார் எல்லாம் இப்ப பாருங்க. நீங்க ஏன் ஆண்டவருக்கு இவங்க மேல அன்பு இல்ல? அந்த 1 கொரிந்தியர் 10:5 கூட படிங்கம்மா. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவங்க மேல ஒரு விருப்பமும் இல்லையா, ஒரு பிரியமும் இல்லையா. நம்ம இப்படி சும்மா ஆமீன் கட்டி ஒருங்கி நடக்கிறதில்ல விஷயம். எப்போ சோதிச்சு பார்க்கணும், தெய்வம் பிரியமா இருக்கிறாரான்னு, தெய்வம் நம்ம மேல ஆசையா இருக்கிறாரான்னு சோதித்து கொண்டே இருக்கணும். தெய்வ சித்தம் செய்யாத ஒருத்தன் மேலும் தெய்வத்துக்கு என்ன இல்ல, தெய்வத்துக்கு பிரியம் இல்ல. நாங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் பயந்து நடுங்கிட்டாக தெரியாது. உண்மையா
பயந்து இந்த என்ன சொல்லலாம், அவன் எலி வரைச்சது போல என்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, எலி வரைக்கிறது போல வரைச்சிட்டாகும் தெரியாது. ஏன்னா வேத பிரமாணத்துக்கு முரண்பட்டு பிரசங்கிக்கின்றோமோ, வேத பிரமாணத்துக்கு முரண்பட்டு வாழ்க்கை நடத்துகிறோமோ, வேத பிரமாணத்துக்கு முரண் இந்த மேல சொல்லப்பட்டிருக்க ஒரு சில காரியங்கள் உண்டு. அந்த 5வது வசனத்துல படிச்சோம் இல்லையா, இப்படி இருக்கேன்னு சொன்னா மேகத்துக்கு கீழா இருந்ததோ, ஞானஸ்நானம் பெற்றதோ, ஆமீன், மன்னா புசித்ததோ, ஆமீன், ஞான கண்மொழியாக தண்ணீரை குடித்ததோ, பானம் பெற்றதோ, இதனால் அல்ல. இப்படி இருந்தும், இதெல்லாம் இருந்தும், ரட்சிக்கப்பட்டும் மனம் திரும்பியும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பரிசுத்தமா நடத்தப்பட்டும் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றும் அப்படி எல்லாம் இவர்கள் அனுபவித்து இருந்தும், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தெய்வத்துக்கு என்ன இல்லையா, பிரியம் வரலையா. அதனால ஞானஸ்நானம் எடுத்தா தேவன் பிரியப்பட மாட்டார் என்று அல்ல சொல்லுகிறது. எடுத்துட்டு தான் ஆமீன் மனம் போன போக்கில் வாழ்ந்தால் அவர்கள் மேல் பிரியமா இருக்க முடியாது. பின்வாங்கி போவானேயானால் அவன் மேல் என்ன செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் இப்படி வழிமாறி திரிகிறாங்க தெரியுமா. ஆண்டவருக்குள்ள வந்தவர்கள் சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், அதாவது பலவிதமான சோதனை என்று சொல்லி தெய்வத்துக்கு பிரியமில்லாமல் நடக்கிறதுனால் அதிகமான பேரிடத்தில் தெய்வத்துக்கு என்ன இல்லையா, அதிகமான பேருன்னா இந்த கவுண்டிங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து புறப்பட்ட புருஷர்கள் கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை? 6 லட்சம். ஆக ஆண்டவர் அதிகமான பேரிடத்தில் பிரியமில்லை என்று சொன்னது எத்தனை தெரியுமா? 2 புருஷர்களை தவிர மீதி அத்தனை புருஷர்கள் மேலும் தெய்வத்துக்கு என்ன இல்லை, மீதியெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் ஆகும். எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சம் புருஷர்கள் எப்படி நினைச்சு பாருங்க இந்த நிகழ்காலத்துல, ஆமீன், எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்போ கொஞ்சம் ஏன்னா மனுஷன் கடந்து ஆமீன் 40 நாள் 80 நாள் 21 நாள் உபவாசம்னு சொல்லி ஜபிக்கிறதே மொத்த ஜபமும் என்னத்துக்கு? இச்சை, ஆசை நிறைவேற்றும் ஜபம், இச்சை நிறைவேற்றுவதற்கான ஜபம், மனுஷனுடைய சொந்த காரியத்துக்கான ஜபம். ஒரு 10 ஆத்மா மனம் திரும்ப வேண்டும் என்றோ, அல்ல ஒரு தேசம் வேண்டும் என்றோ, இல்ல இந்த தேசத்தில் இருந்து ஒரு கூட்டம் ஆத்மாக்கள் எழும்பணும், ஒரு சபை கட்ட, இதெல்லாம் இல்லைன்னு இதெல்லாத்தை விட அதிகமா கவுண்டிங் ஜாஸ்தியாகி நிற்கிறது என்ன ஜபம்? மனுஷனுடைய சொந்த ஆசை நிறைவேற்ற. தெய்வ மக்களே, நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்து நமக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கும் போது, ஆமே, நமக்கு பிள்ளைகளுக்கு காலையில் இட்லி அவிக்கணும், மத்தியானம் சோறு வைக்கணும், சாயங்காலம் அவியலுக்கு ஆமே நித்திரி போல சோறு கொடுக்கணும் எல்லாம் அவிய கேட்டா நம்ம செய்யறோம். அவிய கேட்டா செய்யறோமா? அட சொல்லுங்களேன். ஏன்னா புருஷனார் காலையில் எழும்பி வேலைக்கு போவார், அவர் தளர்ந்து போவார், அவருக்கு ஒருபடி சோறு கொடுக்கணும்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்காக ரேச அரிசியங்களும் காய்ச்சி வீட்டுல போடணும்னு தெரியுமா தெரியாதா? பொல்லாதவர்களாகிய நீங்கள். அப்ப நமக்கு இதெல்லாம் தெரிந்த நமக்கு பைபிள் தந்திருக்கிற பேர் என்னது? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர், பத்தியலா என்னது, என்ன பிதா? பரமபிதாவானவர் ஆமீன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாது இருப்பதோ இல்ல தேவையானதை தராமல் இருக்க அவருக்கு தெரியாதான்னு. அல்லேலூயா. பின்ன என்னத்தை கடந்து ஒப்பாரின்னு, பின்ன என்னத்தை கடந்து வெகலாம்? நமக்கு திரும்ப கெட்டத ரேசாரிசி வச்சு நமக்கு குடும்பம் நடத்த நமக்கு தெரியுதுன்னா, என்னை உங்களையும் படைத்திருக்கிற தெய்வம் நம்மளை சேமமாய் அவருக்கு நடத்த தெரியும், நம்மளை அழகா நடத்த தெரியும். நமக்கு ஒரு வஸ்திரம் தேவைன்னு அவருக்கு தெரியும், நமக்கு சாப்பாடு தேவைன்னு அவருக்கு தெரியும், நமக்கு ஒரு வீடு தேவைன்னு அவருக்கு தெரியும், நமக்கு ஒரு காரு தேவைன்னு அவருக்கு தெரியும். ஏது நமக்கு தேவையோ அந்த தேவையை நமக்கு தருவார். நல்ல சந்தோஷத்தோடு தெய்வத்தை துதிக்கணும். இனி இச்சைக்கு அல்ல நம்ம அழைக்கப்பட்டது, இனி சித்தம் நிறைவேற அழைக்கப்பட்டிருக்கிறோம். உடமா ரகதா லகதனோ அஸ்த ரக பௌல ரகதனோ அத்துடகதனோ ரியந்தரகதனோ உடமா ரகதலகடரக சந்தரகதனோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை நாம் என்ன செய்யக்கூடாதாம்? ஒருவேளை அந்நியர்களாய் மாறினவர்கள், பரதேசிகளாய் மாறினவர்கள், தேவனுக்காக சகலம் வேண்டாம் என்று விட்டுக்கொண்டு தெய்வம் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் எனக்கு போதும்
எப்படியாகலும் சீக்கிரம் எங்க போய் சேரணும், அந்த மகிமைக்குள்ள போய் சேரணும்னு வந்தவர்கள் ஒருவேளை மறுபடியும் திரும்பி என்ன மாம்சத்தில் பாடு வந்ததினால், கஷ்டம் வந்ததினால், நெருக்கம் வந்ததினால், சோதனை வந்ததினால், வேதனை வந்ததினால் தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருவேளை இச்சிப்பார்களோ, அந்த இச்சித்து தெய்வத்துக்கு பிரியமற்றவர்களாய் மாறி போவார்களோ என்று பயந்து கொண்டாகும் இந்த கடிதத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ராத்திரி வேளையிலே அன்பு சபையே, நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா? தெய்வத்தை நீங்கள் தேடி வருவதும், தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதும், தெய்வத்துக்காக கொஞ்ச காலம் கற்பனையின்படி கட்டளையின்படி வாழக்கூடிய கொஞ்சம் பாடுகளை உபத்திரவத்தை சகித்துக் கொண்டு சொந்த வீட்டில் போய் சேரணும் சீக்கிரம். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவனானதுனாலே நான் இப்படிப்பட்ட ஒரு காரங்களும் வச்சிருக்கண்டாமா, நான் பாஸ்டர் ஆனதுனாலே இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அனுமதிச்சா நீங்க செய்யுங்க. வேறொரு ஆசை இச்சைகளுக்குள் போய் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, கண்ணிக்குள் அகப்படக்கூடாது. அவ்வளவுதான். போதும் என்கிற மனதுடனே சொல்லக்கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் உண்டானால் அதுவே போதும் என்று இருக்க கடவோம். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் ஒரு நல்ல மனசை எல்லா நாளும் கேட்கணும். ஆண்டவர் போதும் ஆண்டவர். அதனால ஆண்டவர் நம்மளை அப்படி வைப்பாருன்னு ஒரு பிரமாணமும் என்ன. இன்னைக்கு நான் போதும் ஆண்டவர் என்று சொல்லும் போது, நாளைக்கு நான் ஒரு புதிய உலகத்தில் போகும்போது என் பிள்ளைக்கு நாளைக்கு இது தேவை என்பதை அறிந்து தருகிறவராக நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அப்படியாகும் தியாகம் சகித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தர் நடத்தினதும் ஆசீர்வதித்ததும் அனுக்கிரகித்ததும் எல்லாம் அல்ல, அதுக்கு பின்னாடி போனதுனால அல்ல. போய் தெய்வ சிநேகத்தை விட்டு, தெய்வ அன்பை விட்டு தூரப்பட்டு போய் இன்னைக்கு பாட்டும் இல்ல, ஜெபமும் இல்ல, ஆராதனை இல்ல, துதியும் இல்ல, மொத்த உலகத்துக்கு பின்னாடி போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழுகின்ற வாழ்க்கைக்கு போக அல்ல. சோத்தர். அல்லேலூயா. பன்னியர்களாய் பரதேசிகளாய் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டால், தயவு செய்து மாம்ச இச்சையின்படி பிழைக்கவே கூடாது. தெய்வத்துக்கு பிரியமான தெய்வ சித்தத்தின்படி எது ஆனாலும் நீங்க கேளு. ஏன்னா ஏசப்பா நமக்கு ஜெபித்து தந்த ஜெபமே அப்படித்தான். ஜெபித்துட்டு ஃபைனல் அவர் சொல்லி முடிக்கிறது என்ன தெரியுமா? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி. யாருடைய சித்தத்தின்படி? உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. அப்ப தெய்வ சித்தத்தின்படி வாழணும். ஆமென். மனுஷ சித்தத்தின்படி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. கஷ்டம் இல்லை என்றல்ல, உபத்திரவம் இல்லை என்றல்ல, பாடுகள் இல்லை என்றல்ல, நெருக்கங்கள் இல்லை என்றல்ல, உபத்திரவங்கள் இல்லை என்றல்ல, கண்ணியிலும் வலையிலும் போய் அகப்பட்டு இருக்கிற ஆத்மீகத்தையும் இருக்கிற பரிசுத்த ஜீவியத்தையும் கெடுத்துக் கொண்டு நம்ம வாழாதபடிக்கு மிகவும் தூய்மையோடு வாழுவதற்காக ஆமென் பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எப்படி வாழக்கூடாது என்று கேட்டால், மனுஷனுடைய இச்சையின்படி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. எப்படி வாழ வேண்டும் என்றால் தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்து வாழணும். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்யணும்? என்ன நமக்கு தெரியாத காரியமா இருந்தாலும் போய் முழங்கால நின்னா போதும். ஏசப்பா, நான் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறேன், ஆண்டவர் உமக்கு சித்தமானால் என்ன இந்த வழியா என்ன செய்யும், நடத்தும். இல்லைன்னு சொன்னா இது போதும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு அட்மிட் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வேணும். அதாவது நம்ம படிச்சோம் இல்லையா, போதும் என்கிற மனசு. போதும் என்கிற இந்த மண்ணா எனக்கு போதும், இந்த வஸ்திரம் எனக்கு போதும், இந்த பாதரட்சி எனக்கு போதும், இந்த மேகஸ்தம்பம் எனக்கு போதும், இந்த அக்னி ஸ்தம்பம் எனக்கு போதும், இப்ப எனக்கு கர்த்தர் நடத்துகிற இந்த வழி எனக்கு போதும், இப்ப எனக்கு எகிப்து வேண்டாம், எகிப்தில் உள்ள யாதொன்று எனக்கு வேண்டாம், விட்டது விட்டதுதான், இனி அதுக்கு மேல யாதொரு ஆசையும், புரியுதா புரியலையா, இனி அதுக்கு மேல யாதொரு ஆசையும் எனக்கு இல்ல. எகிப்தை என்ன செய்துட்டே விட்டுட்டு என்னை அடிமைப்படுத்தின, என்னை நெருக்கின, என்னை வியாகுலப்படுத்தின, எனக்கு ஒரு அங்க ஒரு சொந்த வீடு தராத, சொந்த திராட்சை தோட்டம் தராத, சொந்தமான யாதொன்று எனக்கு அனுபவிக்க தராத, எகிப்தில் உள்ளது யாதொன்று எனக்கு நீ, அவ்வளவுதான். இதுக்கு பேராக செல்ஃப் கண்ட்ரோல். அல்லேலூயா. இச்சை அடக்கம். இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலும், உச்சிதமான அழியா கிரீடம் நமக்குண்டு. இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலோ, உச்சிதமான அழியா கிரீடம் நமக்குண்டு. போரம் போவோம் பள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். போரம் போவோம் பள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு,
தேவன் நியமித்த ஓட்டம். அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. ஓ பாரம் பாவோ தள்ளி அங்கே நோக்கி ஓடாய் ஓடு. தேவன் நியமித்த ஓட்டம். இப்போ பாரம் பாவோ தள்ளி அங்கே நோக்கி ஓடாய் ஓடு. தேவன் நியமித்த ஓட்டம். அக்கம் பக்கம் மாற்றிட்டாலோ அடைவாய் தோல்வியே. எக்காலம் தோறிக்கும் வரை எல்நோக்கை ஓடு. அக்கம் பக்கம் மாற்றிட்டாலோ அடைவாய் தோல்வியே. எக்காலம் தோறிக்கும் வரை எல்நோக்கி ஓடு. ஆரம்பமோ தள்ளி அங்கே நோக்கி நேராய் ஓடு. தள்ளி அங்கே நோக்கி நேராய் ஓடு. தேவன் நியமித்த ஓட்டம். காடு மேடு கண்டு அஞ்சை கலைத்து நில்லாதே. கூடுதல் வேலைப்பார் குதித்து ஓடுவார். காடு மேடு கண்டு அஞ்சை கலைத்து நில்லாதே. கூடுதல் வேலைப்பார் குதித்து ஓடுவார். போரம்பவோ தள்ளி அங்கே நோக்கி நேராய் ஓடு. போரம்பவோ தள்ளி அங்கே நோக்கி நேராய் ஓடு. ஓ ரேமா ரங்க தர ரம ஷரகோ நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே கடைசி வரையிலும் கடைசி வரையிலும் கடைசி வரையிலும் கடைசி வரையிலும் உணர்வோடு வாழணும். ஆமென். கவனத்தோடு வாழணும். எச்சரிக்கையோடு வாழணும். தெளிவற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னதென்பதை அறிந்து வாழணும். ஆவிக்குரிய ஜீவிதம் இன்னதென்பதை அறிந்து வாழணும். ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அவர்கள் வாழ்ந்தது போல நாங்கள் வாழக்கூடாது. சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா. நமக்கு எப்போ தெரியணும், நான் இந்த பூமியில் ஒரு அந்நியனும் பரதேசியும். அல்லேலூயா. நான் பயணித்துக் கொண்டிருக்கிறது எங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன்? பரலோகத்துக்கு நேராக. அல்லேலூயா. இதுக்கு இடையில ஒரு செக் போஸ்ட் என்ன தடுத்து நிறுத்தி இந்த நல்ல பயணத்தை என்ன செய்திடக்கூடாது, திருப்பிடக்கூடாது. அதுக்காக எப்படி வாழுங்கள் என்று கேட்டால் அந்த பழைய இச்சையின்படி ஆமேன் வாழக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். அல்லேலூயா. அல்லது ஆசைக்கென்று வாழாமல் தேவ சித்தத்துக்கு என்ன செய்யுங்கள், வாழுங்கள். இரண்டாவது அவர் என்ன சொல்லி தருகின்றார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லி தருகின்றார் கேட்டால் ஸ்தோத்திரம். ஆமென். 15 16 படிச்சு பாருங்க. தொட்ட வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து ஆமென், வீடு இல்லாட்டியும் பரவாயில்லை, சொத்து இல்லாட்டியும் பரவாயில்லை, சொந்த நாடு இல்லாட்டியும் பரவாயில்லை, இயேசு போதும் என்று கிறிஸ்துவினுடைய மகிமை பார்த்து நடக்க இறங்கினவர்கள், அந்த பரதேசிகளாய் மாற்றப்பட்டவர்கள் ஒருவேளை சொத்திரம் தங்களுடைய அடுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ வேண்டியதற்கு பதிலாக அசுத்தமாய் வாழ்ந்து விடுவார்களோ என்கிற பயத்தோடு ஆக்கும். அடுத்த பகுதியில் சொல்லுகிறார், இத பாருங்க, உங்களுக்கு தெரியுமா உங்களை அழைத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானா? அழைத்தவர் யாரு? பரிசுத்தர். அல்லேலூயா. கொஞ்சம் அவர்களை உணர்வுபடுத்துகிறார். தெரியுமா, நீங்க இப்போ பல இடத்துல சிதறி இருக்கிறீங்க, அந்நியர்களா இருக்கிறீங்க, பரதேசிகளா இருக்கிறீங்க. ஒருவேளை ஐயோ நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் டெய்லி சோதனையா டெய்லி வேதனையான்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்களை அழைத்த கர்த்தருடைய அந்த நடக்கைகளை விட்டு, அவருடைய அந்த வழிகளை விட்டு தயவு செய்து போய் பாவத்தை என்ன செய்திடக்கூடாது, அசுத்தத்தை என்ன செய்திடக்கூடாது, டேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அழைத்தவர் எப்படித்தான் இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் மனிதனுக்கு நிறைய நடக்கைகள் இருக்கிறது. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகின்றது ஒரு நடக்கை, கல்லூரிக்கு போகின்றது ஒரு நடக்கை, குடும்ப வாழ்க்கை வாழ்கின்றது ஒரு நடக்கை, வேலைக்கு போகின்றது ஒரு நடக்கை, ஊழியம் ஒரு நடக்கை,
ஆமீன் தொழில் செய்கின்றது ஒரு நடக்கை, ஆமீன் இன்னும் இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மனிதன் அனுதினமும் அன்றாட தனக்கு செய்கின்ற சகல வாழ்க்கை சம்பந்தப்பட்டவைகள் அத்தனையும் மனிதனுடைய நடைமுறை சம்பந்தப்பட்டதே. அல்லேலூயா. அந்த யாதொரு நடைமுறையிலும் எப்போதுமே அசுத்தமுள்ளவர்களாய் நடந்துவிடக் கூடாது. எப்போ எப்படி நடக்கணும்? பரிசுத்தம். அல்லேலூயா. எப்போ ஃபுல் டைம் ஹோலினஸ், எப்போ பார்த்தாலும் பரிசுத்தம். பேச்சில பரிசுத்தம், நடத்தையில பரிசுத்தம், உடத்தையில பரிசுத்தம், செய்கையில பரிசுத்தம். அதாவது வாழ்க்கை முறை அப்படி என்று சொல்லுகின்றது மொத்தம் என்னது? ஏனென்றால் அழைத்தவர் யாரு? அப்பா பரிசுத்தர் இல்லையா? இந்த ஜெபம் சொல்லி கொடுக்கும் போது ஆமீன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி தந்தார் இல்லையா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் என்ன செய்வதாக. அப்படின்னு அர்த்தம் என்ன? தெய்வ நாமத்துக்கு ஏதாவது பரிசுத்த குலைச்சல் உண்டா? சொல்லுங்க பாப்போம். தெய்வ நாமத்துக்கு ஏதாவது விதத்துல பரிசுத்த குலைச்சல் உண்டா? அப்படி உண்டாகும்னா ரோமர் நிருப புத்தகத்துல படிக்கும் போது அங்க சொல்லி தந்திருக்கிறது பாருங்கள். ரோமர் நிருப புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய சோத்திரம் 17 படிங்க. ஒரு சில வசனங்களை எல்லாரும் கவனிங்க. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு மற்றவர்களுக்கு போதிக்கின்ற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. உங்கள் மூலமாய் என்று சொன்னா நான் என்ன சொல்லணும் தெரியுமா? என் மூலமாய் சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்? இந்த கிறிஸ்தவம் மார்க்கத்தினுடைய இந்த ஒழுங்குமுறை இருக்கு இல்லையா? ஒழுங்குமுறை இந்த வேதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நிருப புத்தகத்தை நீங்க திருப்பினா சோத்திரம் முதலாவது ஆவிக்குரிய உபதேசம், 2 சோத்திரம் எப்படி ஆமென் ஆத்மீகத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற உபதேசம். அல்லேலூயா. 2 பகுதிகளாக எங்க போய் நீங்க படிச்சாலும் அது கரெக்டா தெளிவாய் தெரியும் இந்த புத்தகத்துல. இதெல்லாம் நம்ம சும்மா படிக்காம தெரியறதுனால, அதாவது எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, மக்களே அப்பனுக்கு அவங்க கிட்ட நல்ல ஒரு பேருண்டு, அந்த ஒரே ஒரு அன்பு நிமித்தம் நான் ஒன்னு அங்க அனுப்பி வைக்கிறேன். இத்தனை நீண்ட ஆண்டு காலத்தினுடைய அந்த நல்ல பேரை தயவு செய்து எனக்கு அப்பனுக்கு நல்ல பேரை நீ பிள்ளை மக்களே நீ என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாதான். புரியுது இல்லையா உங்களுக்கு? என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளை எல்லாம் அதாவது இங்கிருந்து சென்னைக்கோ எங்கெங்களும் படிக்க அனுப்பும் போது ஃபர்ஸ்ட்ல விசாரிக்கிறது என்னது? யாரெങ്കിലും சொந்தக்காரங்க உண்டான். அப்போ நல்ல யாரெങ്കിലും உறவுல இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற யாதொரு களங்கம் இல்லாத உறவு. அப்போ அங்க போய் பேசி எடுத்து இப்படி அவங்க சொல்லுவாங்க, சந்தோஷமா விடுங்க சார், உங்க பிள்ளை நம்ம வீட்டுல நிக்கிறது மாதிரி தானே அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அனுப்பி இங்க இருந்து உடனே நம்ம அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லி விடுவோம்? மக்களே நீ அங்க போய் அம்மாக்கு பேர் என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. அப்பனுக்கு பேர் என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. ஏனென்றால் அவன் இவங்க போய் அங்க என்னங்களும் காட்டி கூட்டுகிற இந்த காரணத்து நிமித்தமாய் யாருக்கு பிறகு தலை நிமிர்ந்து நடக்க வைக்காது?
இது போலயாக்கும் ஃபர்ஸ்ட் ஜெபம் சொல்லி கொடுக்கும் போது சொன்னார், ஆமென், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், அதாவது அப்படின்னு அர்த்தம், சோத்திரன், நாம் பரலோகத்தில் இருக்கிற தெய்வமாக்கும் உங்கள் நிமித்தமாய் தயவு செய்து ஏன் நாமத்துக்கு என்ன வரக்கூடாது, களங்கம் வரக்கூடாதுன்னு. அதாவது இங்க பாருங்க, யூதன் என்று பேர் எனக்கு, நான் நல்லா துதிக்கிறவன், பிரசங்கிக்கிறவன், ஆராதிக்கிறவன், எல்லாம் பயங்கர பேரு. ஆனா இந்த சாதா இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லிக்கொண்டு இது எனக்கு பொருந்தாது என்று சொல்லி நான் தான் தோண்டித்தனமாய் நடந்தாலோ, எழுதியிருக்கிற பிரகாரம் உன்னிமித்தமாய் தேவனுடைய நாமம், இதுதானே இன்னைக்கு நம்ம சம்பாதித்துக் கொண்டிருக்கிற பெரிய சம்பாத்தியம். அல்லேலூயா, பெரிய சம்பாத்தியம் எல்லாம் இதுதான் இன்னைக்கு. அப்படி அல்ல, எங்கு போனாலும் ஜீவியம் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தம் காத்துக்கொள்ளணும். அது ஒருவேளை அவன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போய் போத்திபாருடைய வீட்டில் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம், அல்லது எருசலேமிலிருந்து பாபிலோன்ல போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். அவன் இது கால சூழ்நிலை மாற்றத்து நிமித்தமா என்ன வேணாலும் நடக்கலாம். அவன் எங்க போக வேண்டியதா இருக்கலாம். ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. எங்க போனாலும் பின்ன போகக்கூடாத இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு விளக்குகிறதும் பிரசங்கிக்கிறது எல்லாம் இதனால் தான். எதனால் அப்படின்னு சொன்னா, ஐயோ இவர் அங்க பிரசங்கம் பண்ணி நின்னதை பார்த்தேனே, இங்க இவ்வளவு ஜாலியா இந்த பீச்சில் சுத்தி திரிகிறாரு இப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு குழப்பம் இல்லை. நான் என் காத்துல கூட அதை கேட்கவே, காத்துல கூட கேட்கல. ஆனா வேறொருவர் கூட உண்டு நமக்கு கூட. அவர் கேட்டார், எழுதியிருக்கிறபடி அவன் உங்கள் நிமித்தமாய் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, பரிசுத்த குலைச்சல். அதனாலே இந்த ஆவிக்குரிய மார்க்கங்கள், ஆவிக்குரிய சபை வசனத்துல ஒழுக்கம் கவனிக்கணும். அல்லேலூயா. நடத்தையில ஒழுங்கு, பேச்சுல ஒழுங்கு, செய்கையில ஒழுங்கு, பார்வையில ஒழுங்கு, எண்ணத்துல ஒழுங்கு, செயல்பாடுகள்ல ஒழுங்கு. அதை நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நாட்களும் இந்த புத்தகத்தை திறக்கும் போது எங்களுக்கு ஒரு பயம் தோணுகிறது, விரையல் வருகிறது, நடுக்கம் வருகிறது, எச்சரிப்பு உண்டாகிறது. ஐயோ தூசிக்கப்படுமோ, ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும், ஆண்டவருடைய நாமம் அவ்வளவு கண்ணியமாய் நடக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நான் யாரு, அப்ப யாரு சொல்லுங்களே, அப்பா யாரு? சும்மா மீஞ்சந்தையில போய் அங்க கடந்து கோவப்பட்டு அவியலை டென்ஷன் ஆக்கி ரேஷன் கடைக்காரன்ட்டு அடியும் பிடியும் வச்சு பைப்பு மூட்டிலையும் போய் சண்டை பிடிச்சு, அவியலுக்கு நம்மள நல்லா தெரியும், அட்ரஸ் நமக்கு நெற்றியில எழுதி போட்டிருக்கு, இவங்க டேஸ் ஆட்களாக்கணும், இன்னும் சர்ச்சுக்காரங்களாக்கும், இன்னும் டினாமினேஷன் காரங்களாக்கும்னு கூட எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, எல்லாம் போச்சு. ஒற்ற வார்த்தை நமக்கு போதும், இவர்கள் கிறிஸ்தவர்களாக்கும் அப்படி என்று உலகத்துக்கு தெரியும். நம்மளை பார்த்தாலே, நமக்கு இந்த முகத்தை பார்க்கும் போதே உலகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம நிமித்தமாய் தயவு செய்து ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன வரக்கூடாது. அதனாலே அந்நியர்களாய் பரதேசிகளாய் சுற்றி திரிந்து கொண்டு திரியும் போது பின்னாலே பரிசுத்த ஆவியானவர் கூவி அழைத்து எழுதுகிறார். என்ன அழைக்கிறார் தெரியுமா? ஓ நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்கள்? எங்க போனாலும் தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். எந்த வாழ்க்கை வாழ அனுமதிக்கப்பட்டாலும், எந்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும்? பரிசுத்தம் காத்துக்கொள்ளணும். சொல்லு பாப்பா, என்ன காத்துக்கொள்ளணும்? ஏனென்றால் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் பூரண பரிசுத்தர். 24 மணி நேரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில நம்ம அவரை பிரதிபலிக்கிறது பரிசுத்தத்தின் மூலமாய், சுத்த ஜீவியத்தின் மூலமாய். எப்ப பார்த்தாலும் பரிசுத்தம். அதனால சகிக்கணும், அதனால விட்டு கொடுக்கணும், அதனால பொறுக்கணும். இந்த ராத்திரி வேளை அன்பு தேவ பிள்ளைகள் கேளுங்க. ஆண்டவரே, கண்ணு மூடுகிற நிமிஷம் வரையிலும், மூச்சு நிக்கிற நிமிஷம் வரையிலும் ஆண்டவர் இந்த பூமியில உம்மை நாங்கள் பிரதிபலிக்கும் அடையாளமாகிய பரிசுத்தம் காத்துக்கொள்ளணும். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு சுத்த இருதயத்தோடு சுத்த மனதோடு பரிசுத்த ஜீவியத்தோடு வாழ கர்த்தருக்கு கிருபை செய்யணுமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா.
அவன் மணி 9:05 இருக்கிறது. சோத்திரம். ஆமீன். தந்த நேரத்தில் நிறுத்துவதல்லவா நல்ல மிகவும் மிகவும் சிறப்பான ஒன்று. அதனால விளக்கல்ல 2 வசனத்தை கூட அந்த ஒரு அதிகாரத்தில் அடுத்து எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டால் 17வது வசனத்தை வாசிங்கம்மா. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் பயத்துடன் கூடிய நடத்தை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பயத்தோடு கூட நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 22வது வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் தயவு செய்து சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்கள்? அன்பு கூறுங்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டால் இச்சையின்படி வாழாதிருங்கள், தெய்வத்தின் சித்தத்தின்படி வாழுங்கள். அல்லேலூயா. 2 அசுத்தமாய் வாழாதிருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். 3 பயபக்தியற்ற நடக்கை நடக்காதிருங்கள். ப்ளீஸ், பயபக்தியற்ற நடக்கை நடவாதபடிக்கு எப்படி நடந்து கொள்ளணும்? பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளணும்? எங்க பார்த்தாலும் பயம் இருக்கணும். நான் நேற்றைக்கு சொன்னதை இன்றைக்கு சொல்றேன். சகல குண்டாமண்டியும் கர்த்தர் பார்க்கிறாருங்கிற ஒரு பயம் வேணும். அல்லேலூயா. சகல குண்டாமண்டியும். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு சகோதரர் இப்படி பயந்து ராத்திரி நான் கன்வென்ஷன் முடித்த போது என்னிடத்தில் வந்து அழைத்தார். அதாவது அன்றைக்கு பேசும்போது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார். அவரிடத்தில் என்னன்னு சொன்னா, நீ கட்டிலுக்கு அடியில செய்து கொண்டிருந்த காரியத்தை கர்த்தர் பார்த்தார் அப்படி என்று. கட்டிலுக்கு அடியில செய்து கொண்டிருந்த இப்படி ஆலோசனை சொன்ன இடத்துல அவர் நடுங்கி கொண்டு என்னிடத்துல கேட்டார். நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொன்னேன், நீ பூர்ண இருதயத்தோடு உன்னை விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் உன்னை மன்னிப்பா. செஞ்ச பாவம் வேற ஒன்றும் இல்லை. கட்டிலுக்கு அடியில் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ராத்திரி மொபைல் கொண்டு வச்சு ஆமீன் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஆமீன் சாட் பண்ணது. நேற்றைக்கு சொன்னேன் இல்லவா, கர்த்தருடைய வசனம் எபிரேயர் 4:13 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் நீங்க எங்க யாரை பாக்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, எங்க வாரீங்க, எங்க போறீங்க, எங்க உட்கார்றீங்க, உங்க கிரியை என்னது, யாருக்கு விரோதமா பேசுறீங்க, யாரை புகழ்த்தி பேசுறீங்க, என்ன புகழ்ச்சியாச்சு, ஒன்றும் மறைவல்ல. அதாக்கும் தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க, பயத்தோடு நடைங்க என்று மறுபடி சொல்லி தருகிறது. எல்லாம் 24 மணிக்கூறும் பரலோகத்திலிருந்து 2 கண் என்ன செய்கிறது? பார்க்கிறது. அதனால எப்பவும் பயத்தோடு நடக்கணும். பாஸ்டருக்கு பயந்தல்ல, ஊழியர்களுக்கு பயந்தல்ல, அம்மா அப்பாவுக்கு பயந்தல்ல, தெய்வத்துக்கு பயந்து நடக்கணும். அப்பாக்கு கண்ணை மறைச்சிடலாம், அம்மாக்கு கண்ணை மறைச்சிடலாம், ஊழியர்களுடைய கண்ணை மறைச்சிடலாம். ஆனா யாருக்கு கண்ணை மறைக்க முடியாது? தேவனுடைய கண்ணை மறைக்க முடியாது. அதனால பேசுகிறது கவனமா இருக்கட்டும், வாழ்கிறது கவனமா இருக்கட்டும், நடக்கிறது கவனமா இருக்கட்டும். ப்ளீஸ், பயத்துடனே நடந்து கொள்ளணுமா? எப்படி நடந்தால் ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு காட்டி தருவார் லாஸ்ட்ல நியாய தீர்ப்பு நாள்ல. அதுக்கு பேர் கண்ணாடி கடல். என்ன கடல்? கண்ணாடி கடலுக்கு முன்னாடி நிக்கணுமா? கெட்ட வார்த்தை பேசினது அங்க ரெக்கார்டிங் கேட்கும். 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டது, எல்லாம் பதிவு செய்யப்படும். யோவான் என்ன பிரசங்கிக்கிறார் இப்போ எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க என்ன கேட்டீர்கள் என்று எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது நாங்க தேவையில்லாத காரியம் ஒன்றும் பிரசங்கிக்காதது. ஆண்டவர் உங்களை அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் என்று சொல்லுகிறதுக்கு பயம். ஏனென்றால் அவர் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்து முடிச்சாயிற்று. இனி நாங்க எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது. பரலோகம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. நாங்க இனி உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு கூட்டிக் கொண்டு போக பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால அதுக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவன் அதனால தேவையற்ற நட்பு, தேவையில்லாத உறவு, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத நடத்தை, தேவையில்லாத பார்வை, தேவையில்லாத ஸ்மைலிங் நோ. பரலோகம் கண்காணிக்கிறது. நல்ல புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நல்ல மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அது யாரானாலும் எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானாலும் பரிசுத்தமாய் வாழணும், ஜீவிதம் சுத்தமாய் காத்துக்கொள்ளணும், பயத்துடனே நடந்து கொள்ளணுமா. அடுத்து ஆமென், ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்கி கொண்டவர்களானபடினால் சுத்த இருதயத்தோடு அன்பு கூறணுமா. எப்படி?
அப்படின்னு அதனுடைய இதை மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு, இவராக்கும் என்ன வீட்டை விட்டு ஓடுகிறதற்கு காரணமா இருந்தவர், இவராக்கும் என்ன அந்நியனாய் பரதேசியாய் மாற்றினவர், என்ன இந்த நாடுகளில் சிதறடிக்கப்பட்ட கொடூர மனுஷன் இவர். இப்ப தற்செயலாய் நான் இவரை பார்த்தேன், நான் என்ன செய்யணும் இப்ப இவரை குறித்த யாதொரு மனஸ்தாபம் என்னில் வராதபடிக்கு, இவர் என்ன நேருக்கு நேராய் பார்த்ததும் நான் ஒரு ஸ்மைல் பண்றதும் இவருக்கு ஒரு வந்தனம் சொல்லுகிறதுமாக்கும் அதாக்கு என்னது மாயமற்ற சகோதர சிநேகம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாயமற்ற இருதயத்தோடு. அப்படி யாராவது உங்களுக்கு மனத்தாங்கல் உள்ளவர்கள் இருக்கிறாங்களா அவங்க இருதயத்துல? அவன் முதல்ல சிரிக்கட்டும், அவன் முதல்ல பேசட்டும், அவன் முதல்ல பிரைஸ் தி லார்ட் தரட்டும். அதெல்லாம் ஊக்கமான அன்பு. அல்லேலூயா. அவன் எத்தனை பெரிய துரோகம் செய்தவனா இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பாவம் செய்தவனா இருந்தாலும் சரி, நம்மை இந்த நிலைமைக்கு சூழ்நிலைகளுக்கு மாற்றக்கூடியவனா இருந்தாலும் சரி, ஆமென். அல்லேலூயா. அவர்களை ஒருவேளை பார்க்கக்கூடிய பழகக்கூடிய சூழ்நிலை வந்தால் எங்கிருந்து அன்பு கூறணுமா? சுத்த இருதயத்தோடு அவர்களை சிநேகிக்கணுமா? அல்லேலூயா. அதாக்கும் கிறிஸ்துவின் சிநேகம் இல்லையா? சிற்றியில் எடுத்துட்டு வந்தவனையும், ஆணி கொண்டு கையில கொடுத்தவனையும், சாட்டவாறு கொண்டு கொடுத்தவனையும், அது சாட்ட வைத்து அடித்தவனையும், அடுத்து சிலுவை சுமக்க பாரப்படுத்தினவனையும், இந்த கஷ்டப்படுத்தின அத்தனை பேரையும் இந்த கோர பாடுகளுக்குட்படுத்தி கைகளும் கால்களும் ஆடித்து அவன் தொங்கி அவன் சோத்திரம் நின்று கொண்டிருக்கும் போது தொங்க வைத்தவனை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு. அந்த சிநேகத்தை நீங்க சிநேகித்ததுண்டா? இதாக்கும் சுத்த இருதயத்தோடு. நமக்கு ஜீசஸ் கிட்ட கொஞ்சம் கேட்கல, யார மன்னிக்க கேட்கிறீர்? உம்ம கையில ஆணி அடிச்சவனையா? உம்மளை குத்துனவனையா? உமக்கு மினுக்கு வஸ்திரம் கொடுத்த உம்மளை துப்புனவனையா? உம்மளை கன்னத்தில் அடிச்சவனையா? இவனையா மன்னியுன்னு சொல்லி ஜெபம் பண்றீர்? ஆமாப்பா, அவனே தான். அதுக்கு பேராக மாயமற்ற சிநேகம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சிநேகத்தை யாருக்கும் தந்திருக்கிறார்? நமக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதா? அப்போ அபிஷேகம் சொல்றது என்னது? தெய்வ சிநேகம். அல்லேலூயா. அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்கு பேர் என்னது? தெய்வ சிநேகமாக்கும் உள்ள ஊற்றி தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி சிநேகிக்கணும் நம்ம எல்லாரும். அப்போ இந்த பூமியில வாழும் போது நாம் ஆண்டவர் நிமித்தம் ஒரு அந்நியர்கள் பரதேசிகள் தான், சரியாய் வாழ்வோம். நமக்காக நித்திய மகிமை காத்திருக்கிறது. சமயம் அதிகரித்தால் மன்னிக்கணும். சோதர் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுப்பி நிக்கலாம். 9:12 ஆச்சு, மன்னித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக எழுப்பி நிக்கலாம். எல்லாரும் எழுப்பி நிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. சுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க என்று சொல்லலாம். ஒரு 2 வார்த்தை எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா, நான் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் வந்திருக்கிறேன் ஐயா. ஒருவேளை இந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள் வராதவர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி நாங்கள் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ராத்திரி வேளை உங்களை இயேசு அழைத்துக் கொண்டிருக்கிறார். பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் என்று பார்த்து கொண்டு நித்திய மகிமை நீங்கள் இழந்து விட வேண்டாம். நித்திய மகிமைக்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொஞ்ச காலம் பாடுபடுகிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவதற்காக தேவன் சகல கிருபை பொருந்தின தேவனா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி வரையில் என்னை கொண்டு போய் சேர்க்க போதுமானவர் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த ராத்திரி வேளை தெய்வத்தை துதிக்கலாமே, தெய்வத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல சந்தோஷத்தோடு ஆவியில நிரம்பி உடபனா ரகதனா ஷகரகதனோ அந்த ரபலக ஷகரகதனோ இயேசுவே 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 தேவனே என்று எல்லாரும் நாமங்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். திருமுகத்தை நோக்கி பார்க்கலாம். திருமுகத்தை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே, எங்களுக்கு ஒரே ஒரு பரிசுத்த வாழ்க்கை அப்பா, எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாங்க கவனமாய் வாழணும் ஐயா. ஒரு அந்நியனாய் பரதேசியா இந்த உலகத்திலே மாற்றப்பட்டிருக்கிற நாங்கள் எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும்? ஒன்று இச்சையின்படி வாழக்கூடாது. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். ஆசையின்படி வாழக்கூடாது. தேவனுடைய சுத்தத்தின்படி வாழணும். 2 அசுத்தமாய் வாழக்கூடாது. பரிசுத்தமாய் வாழணும். தேவநாமத்தை தூஷித்து வாழக்கூடாது. தேவநாமத்திற்கு பரிசுத்த ஆமென் ஸ்தோத்திரம் குலைச்சல் உண்டாக்கி வாழாமல் பரிசுத்தத்தை சேர்க்கக்கூடியவனாய் வாழ வேண்டும். 3வது, பயபக்தியற்றவனாய் நடக்கக்கூடாது. பயமுள்ளவனாய் நடக்கணும். 4வது, மாயமற்ற சிநேகம் இல்லாமல் வாழக்கூடாது. மாயமற்ற சிநேகத்தை ஆமென் தூர தூக்கி வீசிக்கொண்டு உக்கமான அன்புடனே நாங்கள் வாழ
எல்லாரும் கரங்களை தட்டி கிருபையை கேளுங்க பாப்போம். கிருபையை கேளுங்க. இயேசுவே, இந்த ராத்திரி வேளையிலே ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ, ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ உடபா ரகதா லகதனோ அத்தரகதனோ எல்லா கரங்களை கொட்டி அபிஷேகத்தோடு தெய்வத்தை துதித்து உடபலா ரகதனோ சகரகதனோ அத்துராகதனோ ரியந்தலகதனோ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரமப்பா சோத்திரமப்பா சோத்திரமப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா தெய்வமா, விசுத்த ஜாதி நாம் அவர் அவகாசமா ஜனம் நாம். யெகோவா தெய்வமா, விசுத்த ஜாதி நாம் அவர் அவகாசமா ஜனம் நாம். பரதேசிகள் நாம் பாக்கியசாலிகள், இதுபோல் ஒரு ஜாதியுண்டோ. பரதேசிகள் நாம் பாக்கியசாலிகள், இதுபோல் ஒரு ஜாதியுண்டோ. யெகோவா தெய்வமா, விசுத்த ஜாதினா அவர் அவகாசமா ஜனம் நான். யெகோவா தெய்வமா, விசுத்த ஜாதினா அவர் அவகாசமா ஜனம் நான். நீரையாய் ஆணி நீடுவீர் குருஷின் படையாளிகளே. நீரையாய் ஆணி நீடுவீர் குருஷின் படையாளிகளே. ஜய ஜய ஜயகா களமூதிடுவீர் ஜய வீரனம் இயேசுவின். சொல்லுவோ ஜய ஜய ஜயகா களமூதிடுவீர் ஜய வீரனம் இயேசுவின். யெகோவா தெய்வமா, விசுத்த ஜாதி நாம் அவர் அவகாசமா ஜனம் நாம். யெகோவா தெய்வமா, விசுத்த ஜாதி நாம் ஜனம் நாம். ஆபத்தில் நம்முடைய திவ்ய சங்கேதமும் பலவும் தெய்வம் ஒரு வரத்தே. ஆபத்தில் நம்முடைய திவ்ய சங்கேதமும் பலவும் தெய்வம் ஒரு வரத்தே. ஆகையால் பாரிடோ ஆகையிலோ நாம் இனி பயப்படுகையில்லை. ஆகையால் பாரிடோ ஆகையிலோ நாம் இனி பயப்படுகையில்லை. யெகோவா தெய்வமா, விசுத்த ஜாதினா அவர் அவகாசமா ஜனம் நான். யெகோவா தெய்வமா, விசுத்த ஜாதினா உடபலபரப சக்கரகதனோ உலபர சந்தரகதனோ. எல்லாரும் கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே இந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை கண்ணியத்தோடு வாழ, கட்டுப்பாடோடு வாழ, தெய்வத்துக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எல்லாரும் கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு